Hi student, இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா கெபாசிட்டர் இன் சீரிஸ் C1 C2 C3 3 கெபாசிட்டன்ஸ் இருக்கக்கூடிய கெபாசிட்டர் வந்து பாத்தீங்கன்னா சீரிஸா கனெக்ட் பண்ண போறோம். C1 C2 C3 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி அஸ்யூம் பண்ணிக்கலாம் அப்படினா இது வந்து 1 லிட்டர், இது வந்து 2 லிட்டர் பாட்டில், இது வந்து 3 லிட்டர் பாட்டில். இவ்வளவு கெபாசிட்டன்ஸ் இருக்கக்கூடிய கெபாசிட்டரை நம்ம என்ன பண்றோம்னா அஸ்யூம் பண்ணிக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா V வோல்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு பேட்டரிக்கு அக்கராஸா நம்ம என்ன பண்றோம் அப்படினா கனெக்ட் பண்றோம். அப்படி கனெக்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த வயர் வழியா என்ன பாஸ் ஆகுதுன்னா சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் ஆகுது. சார்ஜ் பாஸ் ஆகி ஒவ்வொரு கெபாசிட்டரையும் வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் வந்து எப்படி இருக்கு அப்படினா சேமா இருக்கு. ஆனா எது மட்டும் வேரியபிள் ஆகுது அப்படினா வோல்டேஜ் மட்டும் நமக்கு என்ன ஆகுது அப்படினா வேரியபிள் ஆகுது அப்படினு சொல்றேன். எப்படி வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் மட்டும் கான்ஸ்டன்ட்டா இருக்குன்னு சொல்றீங்க அப்படினா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பைப்பை நம்ம என்ன பண்றோம்னா அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அந்த பைப் வழியா என்ன ஆகுதுன்னா வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ ஆகுது. ஃப்ளோ ஆகி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பாட்டில் சொன்னேன். இந்த பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஃபில் ஆயிடுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டில் ஃபில் ஆகி நெக்ஸ்ட் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டிலுக்கு தான் வரும். சரிங்களா? இங்க என்ன வாட்டர் வந்ததோ அதே வாட்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வரும். சரியா? இது ஃபில் ஆகி நெக்ஸ்ட் வந்து இங்க போகும். அதே மாதிரி இங்க என்ன வாட்டர் வந்ததோ இங்க என்ன வாட்டர் வந்ததோ அதே வாட்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வரும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல சார்ஜை நம்ம வாட்டரா அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம். அப்போ எல்லாத்துலேயும் வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா சேமா இருக்கு. எது மட்டும் வேரியபிள் ஆகுது அப்படின்னா இந்த பொட்டன்ஷியல் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா வேரி ஆகுது. V1 V2 V3 வேரி ஆகுது. இந்த V தான் என்னவா டிவைட் ஆயிருக்கு அப்படின்னா V1 + V2 + V3 டிவைட் ஆகுது. இது ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதும்போது V = V1 + V2 + V3 சேஞ்சஸ் ஆகுது. இப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் V1 V2 V3 வேல்யூ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கால்குலேட் பண்ணணும். அப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அது எதிலிருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா கெபாசிட்டன்ஸ் ஆஃப் த கெபாசிட்டர் இதிலிருந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுக்குரிய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா C = Q/V. இப்போ V வேணும் அப்படின்னா ஈக்குவேஷன் எப்படி சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னா V = Q/C. இது ஈக்குவேஷன் 2ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். இது ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். இப்போ V1 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். V1 = அதாவது இதில் வோல்டேஜ். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா V1 = இதில் சார்ஜ் கான்ஸ்டன்ட்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதனால் Q/C1. அடுத்தது V2 = Q/C2. V3 = Q/C3. இது ஈக்குவேஷன் 3ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா V வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து V1 V2 V3 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 2 and 3 in 1. சரிங்களா? 2 and 3 1ல சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஈக்குவேஷன் எப்படி சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னா Q/CS = Q/C1 + Q/C2 + Q/C3ன்னு சேஞ்சஸ் ஆகும். சரிங்களா? சார் இந்த இடத்துல வந்து Q/Cn தான் இருக்குது. இந்த இடத்துல எப்படி Q/Csன்னு போட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது C1 C2 C3 நம்ம முன்னாடியே சொன்னேன். இது வந்து 1 லிட்டர் பிடிக்கும், 2 லிட்டர் பிடிக்கும், 3 லிட்டர் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா அஸ்யூம் பண்ணிக்கணும். இதை எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் பாட்டிலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த டயக்ராமில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க. சரியா? அதே அமௌண்ட் ஆஃப் சார்ஜையும் பொட்டன்ஷியலும் வேணும் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய கெபாசிட்டரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த டயக்ராமில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த கெபாசிட்டர்லாம் எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா சீரிஸாக கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதனால தான் CS, சிக்கு பதிலாக CS அப்படின்னு சேஞ்சஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ Q/CS = Q/C1 + Q/C2 + Q/C3ன்னு சேஞ்சஸ் ஆகும். ஸோ இதில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைம் காமனாக இருக்குது அப்படின்னா Qங்கிற டைம் வந்து காமனாக இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் எப்படி சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னா Q/CS = Q into 1/C1 + 1/C2 + 1/C3ன்னு சேஞ்சஸ் ஆகும். இதில் Qவும் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா 1/CS = 1/C1 + 1/C2 + 1/C3. இதுதான் நமக்கு கிடைச்ச ரிசல்ட். இந்த ரிசல்ட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கெபாசிட்டன்ஸோடைய கெபாசிட்டருடைய ரெசிப்ரோக்கல் வேல்யூ ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இந்த எஃபெக்டிவ் கெபாசிட்டன்ஸ் ஆர் ஈக்குவலன்ட் கெபாசிட்டருடைய ரெசிப்ரோக்கல் வேல்யூக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கெபாசிட்டருடைய கெபாசிட்டன்ஸ் வேல்யூ இருக்குல்ல தம்பி, இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா சரியா இந்த வேல்யூ கம்பேர் பண்ணும்போது அதாவது இந்த வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னா லோவாக தான் இருக்கும். இது அதிகம் இதையும் கம்பேர் பண்ணுங்கள். இந்த வேல்யூ கம்பேர் பண்ணுங்கள். இந்த வேல்யூ கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணும்போது இந்த வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னா லோ வேல்யூவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சம் இருக்குது அதில் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக புரியும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கெபாசிட்டர் இன் பேரலல். முன்னாடியே பார்த்த மாதிரி C1 C2 C3 இது மாதிரி 3 கெபாசிட்டன்ஸ் இருக்கக்கூடிய கெபாசிட்டரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேரலாக வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணுறோம்.
இந்த கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வி வோல்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு பேட்டரியை வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயர் வழியாக என்ன ஆகுது, சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகுது. பாஸ் ஆகும்போது இதில் எது கான்ஸ்டன்ட் அப்படின்னா பொட்டன்ஷியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட். எது வேரியபிள் ஆகுது அப்படின்னா சார்ஜ் மட்டும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வேரியபிள் ஆகுது. எப்படி சார் சார்ஜ் வேரியபிள் ஆகுது, பொட்டன்ஷியல் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா இது பைப் அசியூம் பண்ணிக்கங்க. இது இந்த பைப் வழியாக என்ன ஆகுதுன்னா வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது. கியூங்கிற வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பைப் போட்டிருக்காங்க, இங்கே ஒரு பைப் போட்டிருக்காங்க, இங்கே ஒரு பைப் போட்டிருக்காங்க. ஸோ இங்கேருந்து வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ ஆகும். இங்கே ஒரு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் போயிடும். சரியா? இங்கே ஒரு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் போகும், இங்கே ஒரு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் போகும். எல்லா பைப்பிலும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்காது. சரிங்களா? இது ஏன்னா இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் தண்ணி அதிகமாக போகும், இது அதை விட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக போகும், இது அதை விட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக போகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள், பட் ஆனால் பொட்டன்ஷியல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கான்ஸ்டன்ட். இப்போ இது ஒரு பாயிண்ட்னு அசியூம் பண்ணிக்கங்க, இது ஒரு பாயிண்ட்னு அசியூம் பண்ணிக்கங்க. அது இதில் 50 சார்ஜஸ் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா 25 சார்ஜஸ் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னா அசியூம் பண்ணிக்கிறோம். அப்படி அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சரியா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்லேயும் இந்த பாயிண்ட் பொட்டன்ஷியல் எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த Q தான் எப்படி வேரி ஆகுது அப்படின்னா Q1 + Q2 + Q3 என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்சஸ் ஆகுது. அதுதான் இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதுகிறோம். Q = Q1 + Q2 + Q3. இது ஈக்குவேஷன் வந்து 1 அசியூம் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த வேல்யூலாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பண்ணணும். சரிங்களா? Q1 வேல்யூ, Q2, Q3 வேல்யூ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான். சரியா? இந்த 3 கெப்பாசிட்டன்ஸ் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர், அதாவது 3 கெப்பாசிட்டரையும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரே கெப்பாசிட்டரையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டயக்ராமில் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா Q1 வேல்யூ, Q2 வேல்யூ, Q3 வேல்யூ நம்ம என்ன பண்ணணும்னா கால்குலேட் பண்ணணும். அது கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர், அதுக்குரிய ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ C = Q/V. இப்போ Q தான் கால்குலேட் பண்ணணும். Q = CV. Q1 இருக்கா? ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? Q1 = C1V. முன்னாடியே சொன்ன மாதிரி பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட், அதனால தான் வின்னு போட்டுருக்கோம். அடுத்து Q2 = C2V, Q3 = C3V. சரிங்களா? இது ஈக்குவேஷன் 2ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம், இது ஈக்குவேஷன் 3ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். இப்போ Q வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, Q1, Q2, Q3 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 2 and 3 in 1ல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல Q பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா CVன்னு போட்டிருக்கிறோம், இந்த இடத்துல CPன்னு போட்டிருக்கிறோம். என்ன அப்படின்னா எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக கனெக்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அதனால் CP அப்படின்னு போட்டிருக்கிறோம். அதே மாதிரி இந்த சிங்கிற சிம்பிள் CP அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணும் அப்படின்னா எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் ஆர் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறது டினோட் பண்ணும். ஸோ CPV = C1V + C2V + C3V. ஸோ இதில் என்ன டைம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா விங்கிற டைம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அந்த டைமை வெளியே எடுத்துடுறோம். ஸோ ஈக்குவேஷன் எப்படி சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னா CPV = V × C1 + C2 + C3 சேஞ்சஸ் ஆகும். இந்த விக்கும் கேன்சல் ஆயிரும். ஸோ லாஸ்ட்டாக ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா CP = C1 + C2 + C3 கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஒரு ரிசல்ட் சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டருடைய கெப்பாசிட்டன்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஆர் எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? இன்னொரு கான்செப்ட் சொல்கிறாங்க. இப்போ இதனுடைய கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ, இதனுடைய கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ, இதனுடைய கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சரியா இதையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இதை கம்பேர் பண்ணும்போது இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ நீங்கள் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க.